இந்த பேட்டர் டிஸ்பேச்சர் பிரெட் கிரைண்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,000 rupees தான். இதை கை வைக்காம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், கீழ் மூடியும் சரி எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கிரைண்டரை எவ்வளோ க்ளீனாக கழுவிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கை வச்சு கழுவினா கூட இவ்வளோ க்ளீனாக கழுவ முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேபிள் டாப் வெட் கிரைண்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிரைண்டர் 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிரைண்டரோட கம்பெனி நேம் ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் கம்ஃபர்ட் ப்ளஸ். எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயூரா அப்ளையன்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்கேஸ் நீங்கள் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பேட்டர் டிஸ்பேட்ச் கிரைண்டர். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற கம்பி கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு ஸ்பேட்டலாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேட்டலாவில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாவை வழிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆட்டுக்கல் மட்டும் சுற்றுறதால கையில் வழித்து விட முடியாது. ஆனால் கிரைண்டர் ஒன்றும் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ் தான், ஈஸி ஹேண்ட்லிங். இந்த கிரைண்டரோட மெக்கானிசமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிரைண்டர் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரி தான். ஆர்டர் பண்ண உடனே 4-5 days வந்துட்டு எங்களுக்கு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதோட ஒரு சூப்பரான அட்வான்டேஜாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கிரைண்டரில் நம்ம வந்து மாவாட்ட போனால் கிட்டத்தட்ட 2 to 3 hours மேலே ஆகும் நம்ம வந்து அந்த மாவை வழித்து எடுக்கிறதுக்குள்ளே. பட் இந்த கிரைண்டரில் நீங்கள் மாவு அரைக்கணும்னா 40 to 45 minutesக்குள்ளே அரைச்சிட்டு வெளில வந்துடலாம். இந்த கிரைண்டர் வந்து 2 liter கெப்பாசிட்டி, 1.5 liter கெப்பாசிட்டி கிரைண்டர் கூட இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரம்மை வந்து அந்த மிஷின் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ்க்கும் அந்த கவுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து உளுந்து போட்டு ஆட்ட போகிறேன். ஸோ அதனால் க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வாட்டி க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு போடுறதுக்கு முன்னாடி இந்த நாபை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது நீங்கள் எவ்வளோ டைட்டாக ஃபிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக வரும். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை உள்ளே போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரைண்டரில் அவ்வளோவா சவுண்டெல்லாம் ரொம்ப கேட்கல. இன்னொன்று இந்த லிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதை போட்டு மூடிட்டா சுத்தமாக சவுண்டே வராது. தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, போட போட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். அந்த லிட்டை போட்டு மூடிடலாம். ஆக்சுவலாக என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, நான் எடிட்டே பண்ணலை, பட் மாவு இவ்வளோ சீக்கிரம் அரைஞ்சிருச்சு. சத்தியமாக 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பேட்டலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம அந்த பேட்டரை வந்து லைட்டாக வடிக்க போகிறோம். இந்த கிரைண்டரில் இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம் வந்து சுற்றவே சுற்றாது, உள்ளே இருக்கிற ஆட்டுக்கல் தான் சுற்றும். இந்த ஸ்பேட்டலாவை வச்சு ஓரத்தில் இருக்கிற பருப்பெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஆட்டுக்கல் சுற்றுறதால நம்ம வந்து நார்மலாக கை விட்டு எடுக்கலாம், அப்படியெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அது நம்ம கை தான் மாட்டிக்கும். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த உளுத்த மாவு நல்ல உபரியாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக அரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், இது வந்து இதோட எடுக்க வேண்டியதுதான். ஸோ மாவை வெளில எடுக்கும்போது இந்த கிரைண்டர் வந்து ஆன்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா மாவும் கிளியராக வெளில வரும். இப்போ இந்த உளுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 2 minutesல இந்த பேட்டர் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடுது. முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த மாவை ஓரமாக எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு அந்த மூடியை போட்டு அந்த ஹோல்ஸை மூடிடுங்க. இல்லைன்னா அரிசி போட்ட உடனே அந்த மாவில் வந்து அந்த அரிசி விழுந்து. இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பிளாக் டாட்டை கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது போதுங்க, எனக்கு கிரைண்டரில் மாவு அரைக்கிற கஷ்டமே தெரியல. இனிமேட்டு யாராவது புது கிரைண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர் டிஸ்பேட்ச் இருக்கிற வெட் கிரைண்டர் வாங்குங்க. ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தண்ணி தேவைப்படும் போது இந்த ஹோல்ஸ் வழியாக ஊற்றிக்கலாம். உளுந்து மாவை அரைச்சதுக்கப்புறம் 2 பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா அரிசி மாவு அரைஞ்சதுக்கப்புறம் தனித்தனி பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கும் போது ஈஸியாக கரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கிலோ அரிசி ஊற வச்சு தாராளமாக சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அரைஞ்சதுக்கப்புறம் தனித்தனி பாத்திரத்தில் நான் கரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த கிரைண்டரை கை வைக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு அந்த மூடியை போட்டு மூடிட்டு ஸ்விட்சை போடுங்க. முக்கியமான விஷயம், கீழ் மூடியும் சரி மேல் மூடியும் சரி மூடாமல் நம்ம ஸ்விட்சை போடவே கூடாது. ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு கிரைண்டரை சிங்க் பக்கத்தில் வச்சுருங்க. ஸோ ஓடிட்டுருக்கும்போதே நீங்கள் அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுடணும். நல்லா வாஷ் பண்ணி விட்டுருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கை வைக்காமையே இந்த கிரைண்டரை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கிரைண்டரை எவ்வளோ க்ளீனாக கழுவிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கை வச்சு கழுவுனா கூட இவ்வளோ க்ளீனாக கழுவ முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வேறு லெவலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.